Hey, come on, guys, come on, cheer up. Come on. ஹலோ, நீங்க யாரு? பாலா, யார்கிட்ட பேசணும்? ஏசிபி கிட்ட. ஏசிபி சார் கிட்டயா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார். சொல்லுதையா? யாரோ பாலா ஒருத்தர் உங்ககிட்ட பேசணுமா? பாலாவா? 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு என் ஞாபகம் வந்திருக்கு. என்ன விஷயம்? மறந்து போனவனுக்கு மட்டும்தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. நான் உன்னை எப்பவுமே மறந்ததில்லை ஏசிபி. 10 வருஷம் 3 மாசம் 12 நாட்கள். சரி, அதை விடு. இப்ப எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? அந்த விஷயத்த சொல்லு. என்னோட பொண்ணுக்காக. பொண்ணுக்காகவா? சரி சொல்லு பாலா, உன் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என் பொண்ணு கீர்த்தி இந்தியாவில் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணிட்டு இருந்தா. ஜூம் டான்ஸ் பிளஸ். சரியா 3 நாளைக்கு முன்னாடி அவ செத்துட்டா. அது எப்படி? போலீஸ் அப்புறம் இன்னும் சொல்லப்போன சிஐடி கூட தற்கொலைன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அது தற்கொலையே கிடையாது. என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. இதை பாரு பாலா, அப்படி கிரைம் பிரான்ச் அதை சூசைட்னு முடிவு பண்ணா கண்டிப்பா அது சூசைடா தான் இருக்கும். அவங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்போ உன் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே இல்லைன்னு நீ எப்படி அவ்வளவு உறுதியா நம்புற? அத சொல்லு. ஏன்னா அவ சாகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா. ஹலோ அப்பா, இங்க எல்லாமே ரொம்ப தப்பா இருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமா அது? நான் அவங்கள விடவே மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன். அவ அந்த போட்டியிலேருந்து எலிமினேட் ஆகிட்டு தான் என்கிட்ட சொன்னா. ஆனா அவ தன்னைத்தானே சூட் பண்ணி செத்து போயிட்டான்னா அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குற? நான் என்ன சொல்றேன்னா, இந்த கேஸை நீ டீல் பண்ணு, ப்ரூவ் பண்ணி காட்டு. அது சூசைடு இல்லை, மர்டர்னு. நான் உனக்கு வாக்கு கொடுக்குற ஏசிபி. நானே உன்னை தேடி வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். பொறுவே, நீ என்ன பண்ற? முதல்ல இதை ட்ரேஸ் பண்ணு. ஜூம் டான்ஸ் பிளஸ்ல அப்படி ஏதாவது நடந்துச்சான்னு கேளு. ஓகே சார். பாலா ஒரு பயங்கரமான ஜுவல் தீஃப். ஏகப்பட்ட இடத்துல கொள்ளையடிச்சிருக்கான். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சான். சார், அப்படின்னா இன்னும் அவனை பிடிக்கவே இல்லையா? எஸ் பிரட்டி, அவன் இன்னும் மாட்டவே இல்லை. ஒரு தடவை என்கிட்ட மாட்டிக்கிட்டான், ஆனா எஸ்கேப் ஆயிட்டான். சார், நான் இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டேன். அந்த கொலை லைசன்ஸ் வாங்காத ஒரு கன்னால நடந்திருக்கு. அதனால கிரைம் பிரான்ச் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மர்டரா? நோ வே. டெத்துக்கு காரணம் சூசைட் தான். இத பாருங்க, ஏற்கனவே கிரைம் பிரான்ச் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து இப்படி பேசுறீங்க? சார், எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது தற்கொலை இல்லை, ஒரு மர்டர். ரியலி? எஸ் சார். கன் அந்த விக்டிமோட கையிலே தான் இருந்திருக்கு. அப்புறம் புல்லட் அவன் வாய்க்கு உள்ளேயே இருந்திருக்கு. பாடியில் ஒரு சின்ன கீறல் விழுந்த அடையாளம் கூட தெரியல. பாராஃபின் டெஸ்ட் கம்ப்ளீட்லி பாசிட்டிவா இருக்கு. அதனால தானே இவ்வளவு உறுதியா சொல்றேன் அபிஜித். இது ஒரு சூசைட் தானே ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லும். பட் ஐ டோன்ட் நோ வை உங்களுக்கு மட்டும் இது ஏன் மர்டர்னு தோணுது, அதை சொல்லுங்க. அப்படி இல்லை சார், நாங்கள் உங்கள் விசாரணையை தப்புன்னு சொல்கிறதுக்கு வரல.
எங்களுக்கு இப்போ சில லீட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமேன்னு பார்த்தோம். அவ்வளவுதான். சார், இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது? என்ன நடந்திருக்கும் இந்த கீர்த்தி விஷயத்துல? ஜூம் டான்ஸ் பிளஸ் அது டான்ஸ் ரியாலிட்டி ஷோ. கீர்த்தி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. செவன்த் ரவுண்ட்ல அவ எலிமினேட் ஆயிட்டா. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட அவ கோவம் தனியவே இல்லை. சோ அவ பிஸ்டலை யூஸ் பண்ணி இந்த மேக்கப் ரூம்ல 2 டோர் இருக்கு. இந்த 2 டோருமே உள்பக்கமா க்ளோஸா இருந்துச்சா? சார், அது என்னென்னா இந்த டோர் உடச்சிட்டு தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்புறம் அந்த டோர் எப்போவுமே க்ளோஸில் தான் இருக்கும். இந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வரும்போது யாராவது இங்கிருந்து ஓடி போனாங்களா? அப்படி ஏதாவது? இல்லை சார். தயா, இந்த சேர் இங்க இருக்கு. ஆனா கண்ணாடியிலேருந்து நேரா பார்த்தா பின்னாடி கதவு தெரியும். ஆனா இங்க பாரு, பாடியோட பொசிஷன் இப்படி இருந்திருக்கு. அதான் புரியல. ஒருவேளை இது மர்டர் அப்படின்னா இப்படி யோசிச்சு பாரு. இந்த கண்ணாடி மூலமா இந்த கீர்த்தி பின்னாடி வந்த கொலைகாரனை எப்படிப்பா பார்க்காம போயிருப்பா? இன்கேஸ் பார்த்துருந்தான்னா ஸ்ட்ரகிளே நடக்கலையே மச்சான். ஒருவேளை அந்த கொலைகாரனை அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இங்க கீர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருங்க? க்ளோஸ் ஃப்ரெண்டுனா யாருமே இல்லை சார். ஆக்சுவலாக அவள் ஹெட் வெயிட் பிடிச்ச பொண்ணு சார். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவளுக்கு யாரையுமே பிடிக்காது. அப்படி தான் சார் அவள் இருந்தா. அப்படிப்பட்ட பொண்ணு எப்படி இவ்வளோ தூரம் வந்தாலும் தெரியல. டான்ஸ் கூட அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படியா? அப்படின்னா இந்த ஷோவோட ஃபார்மேட் என்னது? அதாவது யார் முடிவு பண்ணுறாங்க எந்த கண்டஸ்டன்ட் உள்ளே வராங்க இல்லை வெளியே போகிறாங்கன்றது? சார், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டபுள் சைடு ஃபார்மேட். அதாவது ஜட்ஜஸ் பாதி மார்க்கு, அப்புறம் ஆடியன்ஸ் பாதி மார்க்கு. நாங்கள் ரெகுலராகவே இந்த ஃபார்மேட் தான் சார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மார்க் ஷீட்டை கொஞ்சம் காட்டுறீங்களா? பேர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாசிட்டிவ். அதாவது இவரோட கையில் கன் பவுடர் இருந்திருக்கு. மற்றபடி ரிப்போர்ட் எல்லாமே சரியாக தான் இருக்குது. பாஸ், சிபிஐயோடைய எல்லா ரிப்போர்ட்ஸும் சரியாக தான் இருக்குது. இந்த பொண்ணு தற்கொலை தான் பண்ணியிருக்கா. தன் கையால் கன்னை வச்சு வாயில ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சோலனுக்கு எனக்கு நல்லா தெரியும். சிபிஐ அதை நிரூபிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு கீர்த்தி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு. என்னால அது அப்படி நம்ப தோணல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நிச்சயமா இதுல ஏதோ ஒரு சதி வேலை நடந்திருக்கு. இவளை கொலை தான் பண்ணிருக்காங்க சோலனுக்கு. அதுல சந்தேகமே இல்ல. இந்த பாரு, நீ என்ன வேணா பண்ணு. இந்த பொண்ணை கொலை தான் பண்ணிருக்காங்கன்னு எப்படியாவது எனக்கு நிரூபிச்சு காட்டு. இவளுக்கு ஏற்பட்ட காயம் இருக்குல்ல, அது உள்பக்கமா புல்லட்ஸ் பட்டதுனால ஏற்பட்டது. அதுக்கப்புறம் புல்லட் பின்பக்கமா வந்துருச்சு. அதனாலதான் அந்த அடையாளம் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பின்ன நான் வேற எதை வச்சு சொல்றது இவ சூசைட் பண்ணலன்னு? பாலா, சொல்லு. நான் உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்ச ஏசிபி. நீ மறந்துட்டியா இல்லை தோத்துட்டியா? இந்த ஏசிபி அன்னைக்கு தோத்ததும் இல்லை, பின்வாங்கினதும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்க. உன் பொண்ணு கேஸ் விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீ என்னை பத்தி கவலைப்படாத. உன்னை பத்தி யோசி. உன்னை பத்தி கவலைப்படு. புரிஞ்சுதா? என்னை பற்றி கவலைப்படுறதை விட ஏசிபி, நானா நினைக்கிற வரைக்கும் நீ நினைச்சாலே என்னை நீ பிடிக்க முடியாது. ஆனால் இந்த கேஸ் தான் அதுக்கான வழி. அதுதான் உன்னை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தடவை நீ அமைதியாக இருக்க.
நீ என்னை பிடிக்கிறது மட்டும் இல்லை, உன்னால் இனிமே என் வாய்ஸையே கேட்க முடியாது. Damn it. சோழனுக்கு நான் சொல்றது கேளு. இது தற்கொலை இல்ல, இது திட்டமிட்டு செஞ்ச ஒரு கொலை. ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா போதும், நேர குற்றவாளி முன்னாடி போய் நிக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட, இந்த கேஸை முடிச்சு விட்டுறலாம். அட இல்ல பாஸ், நான் எவிடன்ஸ் இல்லாம எப்படி ப்ரூவ் பண்றது? அப்புறம் நீ என்ன ஒரு பெரிய ஃபாரன்சிக் சர்ஜன்? நீ என்ன ஃபாரன்சிக் சர்ஜன் ஆகணும்? இல்ல நான் ஆக்கல, நான் படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த படிப்பால என்ன ஒரு பிரயோஜனம்? ஒன்னையும் ப்ரூவ் பண்ண முடியலையா? இவளை கொலைதான் பண்ணி. போத வாய மூடு பாஸ், நீங்க ரொம்ப பிடிவாதக்காரனா இருக்கீங்க. பிடிவாதமா? நீ சொல்ற வேலையை செய்யணுன்றதுக்காக எதை வேணாலும் பண்ணுவ. சரி ஓகே பாஸ். சிபிஐயோட ரிப்போர்ட்டை நான் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்கறேன். என்னோட ஸ்டைல நான் ஒரு தடவை தரோவா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறேன். ஒரு வேளை இது கொலையா இருந்துச்சுன்னா? ஒரு வேளை இல்ல சோழனுக்கு, ஒரு வேளை இல்ல, இது 100% கொலை தான். சரி ஓகே, நீ சொல்றத ஒத்துக்கிறேன், உன் சேலஞ்சை ஏத்துக்கிறேன். அப்படி ஒரு வேளை இது கொலையா இருந்துச்சுன்னா? இது கொலை தான். என்ன நீ பேசுற? சாரி, இது மட்டும் கொலையா இருந்துச்சுன்னா சாலோங்கி உனக்கு எவிடன்ஸ் தந்தே தீருவான். இதுதான் அவளோட மார்க். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி மார்க் வாங்கியிருக்கா. இது ஜட்ஜ் மோனா. ஏன் இவங்க இவ்வளோ கம்மியான மார்க் போட்டிருக்காங்க? இந்த 2 ஜட்ஜஸ் பிரியங்கா அப்புறம் மார்டின், இவங்க நல்ல மார்க்ஸ் தானே கொடுத்துருக்குறாங்க. 18, 16, அப்புறம் 20, மோஸ்ட்லி 15 விட அதிகமாக தானே இருந்திருக்கு. ஆனால் இந்த மோனா மட்டும் எப்பவுமே 10 விட கம்மியாக தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படி? அது தெரில சார், அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு. ஆனால் அவங்க ஒரு ஃபிலிம் டைரக்டர் சார். அப்புறம் மார்டின், பிரியங்கா 2 பேருமே கொரியோகிராஃபர்ஸ். அவங்க 2 பேருமே வேற ஃபீல்டு சார். அதானே பார்த்தேன். மோனா ஃபிலிம் டைரக்டர், இவங்க 2 பேரும் ஃபிலிம் கொரியோகிராஃபர்ஸ். சாங்கோட மூவ்மெண்ட் எப்பவுமே கொரியோகிராஃபர்ஸ் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ கம்பேரிசன் டு டேரக்டர்ஸ் இவங்க 2 பேரும் நல்ல மார்க் கொடுத்துருக்காங்க. என்னைக்கு இவ எலிமினேட் ஆனாலோ அன்னைக்கு கூட இவளுக்கு நல்ல மார்க்ஸ் தானே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த டைரக்டர் லேடி மட்டும் கம்மியாக கொடுத்துருக்குறா. அது எனக்கு தெரியல சார், ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு. நாங்கள் கீர்த்தியோட லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கணும். கண்டிப்பாக சார், பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் அந்த ஜட்ஜஸ் ரியாக்ஷன் க்ளோஸ் போங்க. ஓ, இந்த ரீசன்ஸ்க்காக தான் மார்க்கை கம்மியாக போட்டிருக்கிறாங்க. கீழே விழுந்துட்டாங்கல்ல. இன்னைக்கு ஒரு கண்டஸ்டன்ட் இங்க இருந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போக போறாங்க. அவங்க பேரு கீர்த்தி. கீர்த்தி கீழே விழுறதுக்கு முன்னாடி அவளோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஜட்ஜ் அவங்களோட எக்ஸ்பிரஷனை வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கும் கீர்த்திக்கும் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கு. சொல்லுங்க, என்னாச்சு? பங்காஜ், இந்த ரிப்போர்ட்டை நீ தான் ரெடி பண்ணியா? ஆமாம் சார், அது என்னோட ரிப்போர்ட் தான். என்ன? ஒரு நிமிஷம். பங்கஜ், இதுக்கு முந்தின ரிப்போர்ட், கேஸ் ரிப்போர்ட், இதை நீ தான் ரெடி பண்ணியா? ஆமாம் சார். நீ அந்த கேஸோட ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியா? ஆனா நீ கொடுத்தது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்? அது எப்படின்னு தெரியல சார். நான் 2 தடவை கிராஸ் செக். சோழனுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிட்டாரு. புரிஞ்சுதோ? உன்னோட ரிப்போர்ட் தப்பு மட்டும் இல்ல, பொய்யானதும் கூட. சார், பங்கஜ் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா சார், பொய்யான ரிப்போர்ட். அப்படின்னா சோழனுக்கு போய் சொல்றாரா? இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பகை இருக்கா என்ன? பெருசா பேசுற. இத பாரு பங்கஜ், என்னால தப்ப பொறுத்துக்க முடியும், ஆனா பொய்ய ஏத்துக்க முடியாது. உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன், இப்பவே இந்த நிமிஷமே பண்றேன்.
எனக்கு உன்னோட ஐடி, உன்னோட பேட்ச், அப்புறம் உன்னோட கன் இங்க டேபிள் மேல வை. சார் சார் நான் வந்து பங்கஜ், I said ID, badge and gun. சீக்கிரம். டாக்டர் சார் என்ன பண்றீங்க? ஆக்சுவலி எனக்கு பங்கஜுடைய கண்ணீர் தான் தேவை. இது எல்லாத்தையுமே நான் பங்கஜுடைய கண்ணீருக்காக தான் செஞ்சேன். கண்ணீரா? ஏன் சார்? அதையும் சொல்றேன். ஆனா இப்போ ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதாவது கீர்த்திய கொலை பண்ணிருக்காங்க. கீர்த்தி தற்கொலை பண்ணிக்கல. அப்புறம் இந்த தடவை எனக்கு அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஃப்ரெடி உன்னுடையது, அப்புறம் பூர்வி உன்னுடையது, உங்க 2 பேருடைய கண்ணீரும் எனக்கு வேணும். ஒரு வேலை செய் பூர்வி, இங்க இந்த வெங்காயம் வச்சிருக்கல, இதை கொஞ்சம் நீ கட் பண்ணு. வெங்காயமா? ஆமாமா, அவருக்கு வெங்காய பஜ்ஜி சாப்பிடணுமா? கட் பண்ணி கொடு. போதுமா? என்ன சோலன்கு, நீ என்ன பண்ற? எதையாவது சொல்லு. இங்க பாருங்க பாஸ், சயின்ஸ் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருச்சு. ஒரு மனிதனுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும்போது வெவ்வேறு விதமான ஃபீலிங்ஸ், அப்புறம் எக்ஸ்பிரஷன்ஸ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணும்போது நல்லது, கெட்டது, அந்த மாதிரி. இந்த எல்லா கண்ணீரும் தன்னோட கம்போசிஷன்ல, ரூபத்துல, வடிவத்துல அப்படியே வேற வேற மாதிரி இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது. அப்படியா? சரி. அதாவது பாஸ், கீர்த்தியுடைய கண்கள்ல இருந்து நமக்கு காஞ்சி போன கண்ணீர் கிடைச்சிருக்கு. அங்க பாருங்க பாஸ், அந்த சாம்பிள் இருக்குல்ல, அது கீர்த்தியுடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர். சரி. இப்ப நம்ம கீர்த்தியோட கண்கள்ல இருந்து எடுத்த கண்ணீரை வச்சு இவங்க 3 பேருடைய கண்கள்ல இருந்து வந்த கண்ணீரை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. அப்ப தெரிஞ்சிடும் எந்த கண்ணீர் எந்த ஃபீலிங்ஸ் காணுதுன்னு. இது இவங்க 3 பேர் கண்கள்ல இருந்து வந்த கண்ணீர். சந்தோஷம், வெங்காயம் கட் பண்ணும்போது, அப்புறம் துக்கத்துக்கானது. என்ன சார், என் கண்ணீர் கூட மேட்ச் ஆகுது? எக்ஸாக்ட்லி ஃப்ரெடி, உன்னோட கண்ணீரோட இது மேட்ச் ஆகுது. அதாவது இது ஆனந்த கண்ணீர். ஒரு விஷயம் கிளியர் பாஸ், கீர்த்தி சாகும்போது அவ சந்தோஷமா இருந்திருக்கா. கீர்த்தி சந்தோஷமா இருக்கும்போது எதுக்காக இவ சூசைட் பண்ண போறா? இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர், கீர்த்தி சூசைட் பண்ணல. ஆனா பாஸ், கீர்த்தியோட கண்ணுல இருந்து எடுத்த இந்த கண்ணீருடைய சாம்பிள் நான் அதை டாக்டர் கிட்டையும் கொடுத்துருக்கேன். அவர் அதை வச்சு ரிசர்ச் பண்றாரு. சரி, ஓகே. அவரும் அதே தான் சொல்றாரு பாஸ், இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் தான். சார் சார் அந்த விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல, இதை பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச்சஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இதை பத்தி ரிசர்ச் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இதை நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது பாஸ். கோர்ட்ல இல்லைன்னாலும் பரவாயில்ல, நமக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. கீர்த்திய கொலைதான் பண்ணாங்கன்னு நிரூபிக்கணும். சார். பூர்வி, என்ன இங்கே வந்துட்டேன்? சார், உங்களுக்கு லைனே கிடைக்கல. ஆமா, இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம். சொல்லு, என்ன விஷயம்? சார், சலோங்கே சார் கணக்குப்படி இது சூசைட் இல்ல, கன்ஃபார்ம் மர்டர். மர்டர்?
கீர்த்தியோடது கொலையா? அவ தற்கொலை தானே பண்ணிக்கிட்டா? ஆமா, ஆனா எங்களுக்கு புது லீட் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடுச்சு. அவ தற்கொலை பண்ணிக்கல, அவளை மர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த சோ கால் மர்டரை நான் பண்ணனா? எந்த மாதிரியான ஒரு மார்க்கை நீங்க ஆரம்பத்துல இருந்து கீர்த்திக்கு போட்டீங்களோ, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். அது கீர்த்தி ஆவரேஜ் டான்சர் தான். அவ என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலோ அதுக்குரிய மார்க்கை தான் நான் கொடுத்தேன். ஆனா மீதி 2 ஜட்ஜஸ்மே நல்ல மார்க் கொடுத்துருக்காங்களே. அத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், காம்படிஷனோட இந்த லெவல் வரைக்குமே கீர்த்தி அவளோட டேலண்டால வரல. அதுக்கு பின்னாடி வேற விஷயங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கே அப்படி தோணுது? ஏன்னா காம்படிஷனுக்கு முன்னாடியே எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் மேம். மேம், நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். நீ எப்படி உள்ள வந்த? மேம், வெளியில இருந்து உங்க செக்யூரிட்டி கிட்ட நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், அதனால தான் உள்ள விட்டாங்க. சரி சொல்லு, நீ யாரு, உனக்கு என்ன வேணும்? மேம், என்னோட பேரு கீர்த்தி. இங்க இருக்க கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, நானும் அவங்கள ஒருத்தி தான். நானும் டான்சர். மேம், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க தான் இந்த காம்படிஷனோட ஜட்ஜ்னு தெரிஞ்சதும் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். அண்ட் யூ நோ வாட், ஐ அம் யுவர் பிகெஸ்ட் ஃபேன். உங்க எல்லா மூவிஸும் நான் பார்ப்பேன். வெரி நைஸ் டு நோ. மேம், அது மட்டும் கிடையாது, நான் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்க ஸ்டைல் எல்லாத்துக்குமே பெரிய ஃபேன். அப்புறம் மேம், ஜுவல்லரின்னு சொன்னது ஞாபகம் வந்துச்சு. என்கிட்ட 30 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஜுவல் இருக்கு. ஆனா மேம், எனக்கு ஜுவல் போடுற பழக்கமே இல்லை. ஆனா நீங்க போடுவீங்கல்ல மேம், கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லா இருக்கும். அதை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். நீ இப்போ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் உனக்கு நிறைய மார்க் கொடுக்கணுன்றதுக்காக தானே நீ எனக்கு லஞ்சம் கொடுக்க பாக்குற? நோ மேம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இப்போ நான் உனக்கு எப்படிப்பட்ட மார்க் கொடுக்கறேன்னு பாரு. இன்ஃபேக்ட் உன்ன மாதிரி சீட்டிங் பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பா இங்க சான்ஸே கொடுத்துருக்க கூடாது. ஐம் சாரி மேம், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆனா மேம், வெளியில போறியா இல்லனா செக்யூரிட்டியை கூப்பிடவா? மேம் ப்ளீஸ் செக்யூரிட்டி கூப்பிடாதீங்க. ஐ செட் லீவ். அவ அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசினாளா? இல்ல. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ பேலன்ஸ் 2 ஜட்ஜ் இருக்காங்களா, அவங்களே பார்க்கணும். ஏன் சார், அவங்க மேலேயும் சந்தேகமா இருக்கா? அது கீர்த்தி மோனாவுக்கு லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கான்னா மீதி 2 ஜட்ஜஸ்க்கும் கொடுத்துருக்கலாம் இல்லையா? மார்க்ஸை பார்த்த வரைக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா நல்ல மார்க்ஸ் தானே கொடுத்துருக்குறாங்க. என்ன பாவம், அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது கீழே விழுந்துட்டா. நம்ம மார்டின் கிட்டையும் பிரியா கிட்டையும் கேட்போம். ஹே பியூட்டிஃபுல், நீ பார்க்கவே ரொம்ப நல்ல டான்ஸராக இருப்ப போல இருக்கு. உன்னை இது வரைக்கும் இங்கே பார்க்கவே இல்லையே. வைல்ட் கார்டு என்ட்ரியா? சிஐடி. ஓ, தேடிடா. நாங்க கீர்த்தியோட மர்டர் விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம். மர்டரா? ஆனால் அது இல்ல, சூசைட் இல்ல, கொலை பண்ணியிருக்காங்க. ஓ, கீர்த்தி மோனாக்கு ஏதோ லஞ்சம் கொடுக்கறதா சொல்லியிருந்தான் நினைக்கிறேன். அதே மாதிரி உனக்கும் ஏதாவது லஞ்சம் கொஞ்சம்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அவள் அப்படி ஒரு ஆஃபரை சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன். பிரியங்கா மேடம், கீர்த்தி உங்களுக்கு எந்த லஞ்சமும் தரலையா? அப்படியே அவளுக்கு இவ்வளோ அதிக மார்க் கொடுத்துருக்கீங்க. அவள் ஒன்றும் அவ்வளோ நல்ல டான்ஸரும் கிடையாது. எலிமினேஷன் ரவுண்டில் அவள் கீழே விழுந்திருக்கால, பெர்ஃபார்ம் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கா. அப்படி இருந்தா எப்படி? பாருங்க சார், நாங்க எங்க டான்ஸஸ்க்கு வெறும் டான்ஸை மட்டும் பார்த்து ஜட்ஜ் பண்றது இல்ல. தெர் ஆர் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஐ மீன், நாங்க அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டிஸ் பார்க்குறோம். ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம் அவ விழுந்துட்டா, அதுக்கப்புறம் எழுந்து டான்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவ விழுந்துட்டான்ற காரணத்துக்காக நாங்க எலிமினேட் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. குவாலிட்டிஸ் லைக் அழகு, எக்ஸ்பிரஷன்ஸ், டான்ஸ், பர்சனாலிட்டி எல்லாமே, அது எல்லாமே கீர்த்திக்கிட்டே இருந்தது. தேங்க்யூ. யா சார், சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு இவங்க கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது. இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துடலாமே. சார், ஓ
சார் இந்த மார்ட்டினை பத்தி ஏகப்பட்ட டிஸ்கஷன் இருக்கு சார். இந்த நியூஸை படி பார்த்தா அழகான பொண்ணை பார்த்தா இவன் அப்படியே கீழே விழுந்துருவான் போல இருக்கே. அப்புறம் இவன் பெரிய பணக்காரனா இருப்பான் போல இருக்கு. ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணியிருக்கானான்னு பாரு. இல்லை சார், நேர்மையான மனுஷன்தான், ஸ்பெஷலி டான்ஸில். அதனால தான் இவன் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டாலும் இந்தியாவோட பெஸ்ட் கொரியோகிராஃபராக இருக்கான். அப்புறம் சார் பிரியங்கா, அவளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹைஃபையாக இருக்கு. தினம் ராத்திரி பார்ட்டிக்கு போகிறது, இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுங்களோட உட்காந்து பேசுறது. இங்கே பாருங்க சார், இவங்க 2 பேரும் லஞ்சம்லாம் வாங்குவாங்கன்னு எனக்கு ஒன்றும் தோணல சார். ஃப்ரெண்டு, லஞ்சங்கிறது பணமா மட்டும் கொடுக்கறது இல்ல, வேரியஸ் சில மெத்தட்ஸ் இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ், அப்புறம் ஃபாரின் ட்ரிப், இந்த மாதிரி நிறைய இருக்கு. எஸ் சார், மோனக்கு கீர்த்தி பணம் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான நெக்லஸை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. ஒரு நிமிஷம் பூர்வி, ஒரு நிமிஷம் நில்லு. என்னாச்சு சார், ஷாக் ஆயிட்டீங்க? எஸ், தெரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்டு. யாரு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, எதை லஞ்சமா வாங்கியிருக்காங்கன்னு. பிரியங்கா மேடம், இது உங்க போட்டோ தானே? ஆமா, இது என்னோட போட்டோ தான், நேத்து பார்ட்டில எடுத்தது. இந்த நெக்லஸ் உங்களுது தானே? அஃப்கோர்ஸ், நான் போட்டிருக்கேன்னா என்னோடது தானே. வெரி குட். அப்புறம் அந்த நெக்லஸ் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? கிடைச்சுதா? நான் வாங்கினேன். ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, அரௌண்ட் 40 lakhs. ஆடேங்கப்பா. ஆமா. ஓகே, கொண்டு போலாமா? போறதா? அப்படின்னா சிஐடி பியூரோ வாங்க. எதுக்கு? ஏன்னா இந்த நெக்லஸ் திருட்டு பொருள். திருட்டா? ஆமா. பாருங்க, நீங்க என்ன எதுக்கு கொஸ்டின் பண்றீங்க? நீங்க அவங்கக்கிட்ட கேளுங்க, நான் யார்கிட்ட நெக்லஸ் வாங்கினோ. ஆமா மேடம், சரியா சொல்றீங்க. நீங்க யார்கிட்ட வாங்குனீங்க? யார் உங்களுக்கு வித்தது? நான் வந்து ஆமா, அது கீர்த்தி. கீர்த்தி எதுக்காக எனக்கு விற்கணும்? நான் வந்து இந்த நெக்லஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி திருட்டு போயிடுச்சுங்க. 10 வருஷம்? ஆமாங்க, இத பாலா தான் திருடிருக்கான். பாலாவா? இந்த பாலா யாரு? கீர்த்தியோட அப்பா. கீர்த்தி நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்காக உங்களுக்கு இந்த நெக்லஸை லஞ்சமா கொடுத்துருக்கா. நீங்களும் வாங்கியிருக்கீங்க. லஞ்சம் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்ல, நீங்க பாட்டு வாங்கிட்டீங்க. நீங்க கீர்த்தி கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. அவளோட மோசமான பெர்ஃபார்மன்ஸ்னால அவ எலிமினேட் ஆயிட்டா. நீங்க போட்ட மார்க்கால. இதனால அவ உங்களை மிரட்டி இருக்கலாம், உங்க ரகசியத்தை எல்லாத்தையும் சொல்லிடுன்னு சொல்லிருக்கலாம். அதனால நீங்க அவளை கொண்டு இருக்கலாம். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நான் ஒத்துக்கிறேன், நான் கீர்த்தி கிட்ட இருந்து இந்த நெக்லஸை வாங்கினது உண்மைதான் சார். ஆனா கொலை, நான் அவளை கொலை பண்ணல. நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க, நான் அவளை எதுவுமே பண்ணல. கண்டுபிடிக்கிறது எங்க வேலை பூர்வி. ஆட வாங்க, நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க, என்ன நம்புங்க, நான் அவளை கொல்லல. பாஸ், கீர்த்தியோடைய நெக்லஸ்ல கன் பவுடர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி? கீர்த்தியோட மேக்கப் ரூம்ல இருக்கிற டோர்ல இந்த நாபால தான். நான் இந்த நாபை நல்லா செக் பண்ணிட்டேன். இதுல ஏற்கனவே யாரோ கன் பவுடரை தேய்ச்சி விட்டுருக்காங்க. கீர்த்தியை அந்த ரூம்குள்ள போறதுக்காக எப்போ நாபை பிடிச்சாலோ அந்த நாப்ல படிஞ்சிருந்த கன் பவுடர் அவ கையில ஒட்டிக்கிச்சு. பாஸ், கிரைம் பிரான்ச் டீம் கூட பாராஃபின் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்த கவனிக்கவே இல்லை அவங்க. அதாவது கீர்த்தியோட கையில, அதாவது இந்த உள்ளங்கையில இதோ அங்கதான் இருந்திருக்கு. அதாவது ஒரு மனுஷன் தன் கையால ஷூட் பண்ணானா கன் பவுடர் இதோ இந்த இடத்துல தான் வரும். ஆனா கீர்த்தியோடைய கையில இங்கிருந்து எதுவும் கிடைக்கல. அப்படின்னா கொலைகார முதல்ல பண்ண சதிதான் இது. பாஸ், எனக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது ரொம்ப விசித்திரமானது. என்னது? சாகறதுக்கு முன்னாடி கீர்த்தி ஏதோ சாப்பிட்ருக்கா. அது என்ன அப்படின்னா ஐஸ்கிரீம், ஊறுகாய், அப்பளம்,
அப்புறம் மிளகா. இது என்ன காம்பினேஷனு? அதுல இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. அது என்ன? அது என்னது? கீர்த்தியுடைய தலையை தொலைச்சிக்கிட்டு எந்த வழியா புல்லட் வெளியில போச்சோ அந்த இடத்துல எனக்கு இதோ பட்டு துணியோட சில ட்ரேசஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நூலானது கீர்த்தி அந்த நேரத்துல போட்டிருந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதோட இது மேட்ச் ஆகல. சார் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸால் அவளை கட்டி போட்டிருப்பாங்க போல இருக்கு. யாராவது அவ வாய கட்டி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெடி, அப்படி யாராவது வாயை கட்டி வச்சிருந்தாங்கன்னா அப்போ கொலகார வாய்க்குள்ள கன்னை வச்சு எப்படி ஷூட் பண்ணிருக்க முடியும்? அவ கண்ணை கட்டியிருக்கலாம்ல. அவ கண்ணில் எதுக்கு துணியை வச்சு கட்டணும்? அவளோட கை கால் நல்லா தானே இருக்கு. அவ ஸ்ட்ரகிள் கூட பண்ணலையே. ஒருவேளை அவ ஸ்பெஷலா யார்கிட்டயாவது சொல்லி அந்த துணியை செஞ்சிருக்கலாம்ல. கண்ணை கட்டுறதுக்கான சில்க் கிளாத், அப்புறம் இந்த ஐஸ்கிரீம், மிளகா, அப்புறம் சாப்பிட்டது, அப்புறம் ஆனந்த கண்ணீர். சார், இதெல்லாம் நம்ம ஃபிலிமில் தான் பார்த்துருக்கோம். அது இந்த ரொமான்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆனா தயா, கீர்த்தியோட கொலை கண்டிப்பா அவளை வற்புறுத்தி செய்ய வைக்கல. ரொம்ப அன்பா பேசிதான் இப்படி செய்ய வச்சிருக்காங்க. நீங்க என்ன எதுக்காக எங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் கீர்த்திக்கிட்ட எந்த லஞ்சமும் வாங்கல, அவளை கொல்லவும் இல்லை. ஆமாமா, நீ எப்ப கீர்த்தி கிட்ட லஞ்சம் வாங்கின? நீ கீர்த்தி கூட விளையாடிட்டு தானே இருந்த. என்ன? அவ கண்ணை நல்லா கட்டி விட்டுட்டு சார் அவளுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் மிளகா, ஊறுகாய், அப்பளம். அப்புறம் கடைசியில் புல்லட். கரெக்டா? இது எல்லாத்தையும் நான் எதுக்கு பண்ணணும்? உனக்கு அவ கூட மனசளவுல உறவு இருந்தது. மனசளவுல இல்ல? ஏதாவது ஞாபகம் வருதா? இல்ல வேற ஏதாவது எவிடன்ஸ் வேணுமா உனக்கு? இது என்னன்னு தெரியுதாடா? இது உண்டு தானே? நீங்க எப்படி என் பெர்மிஷன் இல்லாம என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இதை எடுத்திருப்பீங்க? அதுக்கு தானே அதை சர்ச் வாரன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃபைன், இது என்னோடது தான், என் அம்மாவோட கடைசி அடையாளம். ஆனா இதுக்கும் கீர்த்தியோட மர்டருக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்ல வர? சம்பந்தம் இருக்கு. இது உங்க அம்மாவோட கடைசி அடையாளம் இல்லடா. அதனால தான் உன்னால இதை தூக்கி எறிய முடியல. அந்த ஸ்கார்ஃப்ல எரிஞ்சு போன அடையாளம் இருக்கு. புல்லட் ஷூட் கீர்த்தியை கொல்லும் போது நடந்தது. நீ என்ன நினைச்ச? அந்த ஸ்கார்ஃபை வாஷ் பண்ணி ப்ளீச் பண்ணி எல்லா எவிடன்ஸையும் நீ அடிச்சிடலான்னு நினச்சியா என்ன? வாஷ் பண்ண அதில் இருக்க ட்ரேசஸ்லாம் போயிடும். ஆனால் உனக்கு ஒன்று தெரியாது, ரத்த கரையை வாஷ்லாம் பண்ண முடியாதுன்ட்டு. நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது கீர்த்தியோட பிளட் கூட மேட்ச் ஆயிடுச்சுடா. ஒழுங்கு மரியாதையா நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல எங்க ஸ்டைல நாங்க சொல்ல வைக்கவா? ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். வேற வழி தெரியல. இல்லைன்னா அவ என்ன என் கரியரை ரெண்டையும் நாசம் பண்ணிருப்பா. எனக்கு தெரியும் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் மோசம்னு. இதுல நான் விழுந்துட்டேன் வேற. ஆனா இங்க பாரு மார்ட்டின், என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஷோல இருந்து எலிமினேட் ஆக கூடாது. டோன்ட் வரி டார்லிங். அப்புறம் நான் எதுக்கு ஜட்ஜா இருக்கேன்? நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் உனக்கு நல்லது. எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இல்லனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க வாய்ப்பே இருக்காது. What do you mean? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருவேளை நான் இங்க இருந்து எலிமினேட் ஆயிட்டேனா, அப்புறம் உன்னோட ரகசியத்தை நான் சொல்லிடுவேன். கண்டிப்பா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன், நீ ஃபீமேல் கண்டெஸ்டன்ட்டை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்றேன்னு. So just make sure that will be good for you. அந்த விஷயத்தை அவ ஏத்துக்க தயாராகவே இல்லை. நான் விரும்பினா கூட அவளை காம்படிஷன்ல ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. இன்னும் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க, ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களோட மார்க்ஸும் ரொம்ப முக்கியம். எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அதனால என்னையும் என் ரெப்புடேஷனையும் காப்பாற்ற நான் அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். கீர்த்தி ஸ்வீட்ஹார்ட், யூ ஆர் பிரில்லியன்ட். நீயா? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அவ்ளோ சொல்லியும் நான் சொன்ன எதையுமே பண்ணாம இங்க எதுக்காக வந்த? ஸ்வீட்ஹார்ட், நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பல.
Look at you. எதுக்கு சிரிக்கிற? Oh Lord, sweetheart, you know this is reality television. இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும்ல. பாரு, உன்னோட எலிமினேஷன் இருக்குல்ல, அது ஒரு dramatic எக்ஸைட்டட். ஆனா செமிஃபைனல்ல என்ன ஆகும்னா உன்னோட வைல்ட் கார்டு என்ட்ரி. நீ நிஜமா தான் சொல்றியா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? சீரியஸ்லி? Thank you so much. நீ என்ன நல்லா பயமுறுத்திட்ட தெரியுமா? Thank you. But you know what? What? என் சர்ப்ரைஸை நீ நாசம் பண்ணிட்ட. ஆனா என்கிட்ட ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்கு. உனக்காக தான். சரி, அந்த சர்ப்ரைஸ் என்ன? ரிலாக்ஸ் ஆரு. லெட் த கேம் பிகின். அப்பளம் என்ன பண்ற நீ? சில்லி ஐஸ்கிரீம். மார்ட்டின், நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பட் நவ் ஐ நோ that you love me and I love you too. எந்த பொண்ணு ஒன்று ரொம்ப நேசிச்சுதோ அந்த பொண்ணை கொடூரமா கொண்டு இருக்கு. இந்த மர்டரை நான் தான் பண்ணேன்னு என்னால் நம்பவே முடியல. நான் எல்லாத்தையுமே நல்லா பிளான் பண்ணேன். தலையிலையும் நெஞ்சிலையும் ஷூட் பண்ணல. விளையாட்டுத்தனமா அவள் கண்ணை கட்டி வச்சுட்டு அவள் வாய்க்குள்ள ஷூட் பண்ணியிருக்கான். ஏன்னா அதை பார்க்கறதுக்கு சூசைட் மாதிரி இருக்கணும். என்ன கரெக்டா? ஆமாம், இது மர்டர்னு யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ சூப்பராக பிளான் பண்ணேன். ஆமா, ஆனா கீர்த்தி மரணத்துக்கான இன்வெஸ்டிகேஷனை நாங்க மறுபடியும் ஆரம்பிச்சோம். அவளோட அப்பா சொன்னதுக்காக நீயும் வசமா மாட்டிக்கிட்ட. எந்த ஒரு குற்றவாளியை சிஐடி ஃபாலோ பண்ணாலோ அவங்க எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்ப நீ ஜெயில போய் உட்காந்து யோசி மார்ட்டின். சட்டம் உனக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுக்கும். சொல்லு பாலா. தேங்க்யூ ஏசிபி. நீ எனக்கு என்னோட வேலையை செஞ்சு பெரிய உதவி பண்ணியிருக்க. பாலா, ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் எந்த ஒரு குற்றவாளி விஷயத்திலையும் ஈவா இருக்குன்னு காட்டவே மாட்டேன். தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். புரிஞ்சுதா? விஷயத்துக்கு வா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அடுத்த ஃப்ளைட்லேயே நான் இந்தியாவுக்கு வரேன் சரண்டர் ஆகிறதுக்காக. ஓகே. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான எவிடன்ஸையும் உனக்கு நான் தரேன். அது உன்னை பலகாலமாக டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐ ஆம் கமிங். இந்த நீடில் தான் அந்த பாய்சன் இருந்திருக்கு. இதோ இந்த மோதிரத்தில் தான் இருந்திருக்கு. பாஸ், இந்த மோதிரத்தை இப்படி திருப்பணும்னா அப்போ நீடில் இந்த மாதிரி வெளியில வந்துடும். அது அவ்வளோ பெரிய ஆலமரம். அதனோட கிளைகள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு ஒவ்வொரு கிரைம்லேயும். நீ இப்ப என்ன சொன்ன? ஐயா, உனக்கு அதை பத்தி தெரியுமா? யாருடா அவன்? சீக்கிரமா சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஐ கம் டு see you. I'm waiting.